ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபிளிப்கார்ட்ல ஒரு பார்சல் ஒன்று ஆர்டர் போட்டேன். இது என்னன்னா, நான் கீபோர்டு தான் ஆர்டர் போட்டேன், வயர்லெஸ் கீபோர்டு. இதை இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல ரிவ்யூ கொடுக்க போறேன். இந்த கீபோர்டு எப்படி வேலை செய்யுது, நல்லா ஸ்பீடா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சேவை 123 சேனல் இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பக்கத்துல உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வந்துவிடும். ஓகேவா? இப்போ இது அன்பாக்சிங் பண்ணுவோம். ஏற்கனவே இதை பிரிச்சுட்டேன், ஆனா ஃபுல்லா ஓப்பன் பண்ணுங்க. இதை மட்டும் தான் பிரிச்சு வச்சிருக்கேன். இதுதான் நான் போட்டது. இது செப்ரானிக் கம்பெனில போட்டேன். ஒரு ஆஃபர்ல பிளிப்கார்ட்ல இருந்துச்சு, அதனால இதை நான் போட்டேன். வெறும் 700 ரூபாய்க்கு தான் நான் போட்டேன். இது ஆக்சுவலா ரேட்டு பார்த்தோம்னா 1200 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஓகேவா? எனக்கு 800 ரூபாய்க்கு கரெக்டா ஆஃபர்ல இருந்துச்சு. சரி, கொஞ்சம் நல்லா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது போட்டோம். இது இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுல எப்படி கீபோர்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் வீடியோனாலும் சொல்லுங்க, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம யூடியூப் சேனல்ல ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணி போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்றோம். நான் ஒயிட் கலர் தான் போட்டேன். இதில் பார்த்துட்டு இதில் வயர்லெஸ் கீபோர்டு இருக்கு, மவுஸ் இருக்கு. ஓகேவா? இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். லேப்டாப்பும் நான் கொண்டு வந்திருக்கேன், அதனால இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். வயர்லெஸ் மவுஸ் எடுப்போம். இதுதான் வயர்லெஸ் மவுஸு. பார்த்துக்குங்க. இதில் பேட்டரி போடுறாப்ப கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்டரி போடணும். பேட்டரியும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஓகேவா? டூரசல் பேட்டரி வாங்கியிருக்கேன், அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய கீபோர்டு. ஓகேவா? நல்லா ஸ்டைலாக தான் இருக்கு, பட்டன்களும் யூஸ் பண்றதுக்கு. இதுலேயும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதுலேயும் உங்களுக்கு இது போடுறாப்புல தான் இருக்கும், பேட்டரி போடுறாப்புல. இதுல பேட்டரி இந்த இருக்குதுல, இதுல தான் போடணும். இதுல 2 பேட்டரி போடுறாப்புல கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு பேட்டரியான்னு பார்ப்போம். ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். சரி, இது எப்படி சும்மா வச்சா கனெக்ட் ஆயிருமா? இதுக்கு எப்படி வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இதுல வேற எதுவுமே இல்லையே. நம்ம இதை கனெக்ட் பண்றதுக்கு ரிசீவர் வேணும். ஓகேவா? ரிசீவர் எதில் இருக்குன்னா, நீங்க கொடுத்த பாக்ஸ்ல நீங்க சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸுக்குள்ள ரிசீவர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ESP நானோ ரிசீவர்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரிசீவர் உள்ள இருக்கா நம்மளே செக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கு, மவுஸை அன்லாக் பண்றோம். பேட்டரி போடுறதுல இது பக்கத்துல இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ரிசீவர். இதைத்தான் நம்ம நம்மளுடைய லேப்டாப்போ இல்லாட்டி CPU கனெக்ட் பண்ணா இந்த மவுஸும் இந்த கீபோர்டும் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு பேட்டரி போடணும். ஓகேவா? இதுக்கு நான் 2 பேட்டரி வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேட்டரி என்னன்னா, ஒன்று எவ்ரிடே பேட்டரி, இன்னொன்று டூரசல். அதாவது சின்ன இது டூரசல் வாங்கியிருக்கேன். ஒரு இது சிறுசு போடணும், ஒரு இது பெருசு போடணும். பெருசு நம்ம எதுக்கு போடணும்னா, பெருசு நம்மளுடைய மவுஸுக்கு தான் போடணும். ஓகேவா? இதை நீங்க போட்டு இதில் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இதுல எரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய மவுஸ் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதை இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்மளுடைய கீபோர்டுக்கு அடுத்து போடணும். கீபோர்டுக்கு எப்படி போடணும்னா, கீபோர்டுக்கு சிறுசு தான். கீபோர்டுக்கு டூரசல் பேட்டரி தான் கேட்டிருக்காங்க. இதுலயே நீங்க பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேட்டரி போட்டுக்கோங்க. பேட்டரி போட்டுக்கிட்டு இதையும் நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதில் நமக்கு ஆன் பண்ணுற பட்டன்லாம் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம அதில் ஆன் பண்ணிட்டாலே வந்துடும். இப்போ இந்த ரிசீவர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிசீவர் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம். லேப்டாப்பும் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இதுதான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பு. இப்போ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு இப்போ இந்த ரிசீவர் நமக்கு இந்த ரிசீவரை நீங்க கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய கீபோர்டும் மவுஸும் வேலை செய்யும். ஓகேவா? இந்த ரிசீவரை உங்களுடைய லேப்டாப்போ இல்லை USB போட்டோ
யூஎஸ்பி போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ண பிறகு உங்களுடைய மவுஸை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கிங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இதுல நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஓகேவா? சரி, இது நமக்கு லைட் எரியுது. ஆனா நமக்கு வந்து இப்போ மவுஸுக்கு வந்து பட்டன் கொடுத்தாங்க. ஆனா கீபோர்டுக்கு வந்து எந்த பட்டனுமே கொடுக்கல. ஓகேவா? கீபோர்டுக்கு ஆன் ஆஃப் பட்டன் எதுவும் கொடுக்கல. நமக்கு வந்து இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் இன்னும் ஓப்பன் பண்றேன். இதுல வந்து நான் கீபோர்டை தட்டுறேன். ஆனா எதுவுமே வரல, ஒரு இன்வெஸ்ட் வரல. இதை ஆன் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்கேன். அது என்னன்னா, உங்களுடைய பாக்ஸ்லயே பாருங்க, நீங்க அன்பாக்சிங் பண்ண பார்த்தீங்களா, அதுலயே உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து, அதாவது கீபோர்டு கனெக்டருக்கு வந்து எஸ்கேப் பட்டன்னா அடுத்து ஈக்குவல் டு பிரஸ் பட்டனையும் நீங்க ஒரு 10 டு 15 செகண்ட் வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிரும். அதை நீங்க பிரஸ் பண்ண பிறகு உங்களுடைய மவுஸை வந்து நீங்க ரைட் கிளிக் இல்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இல்லாட்டி ஸ்க்ரோல் பண்ணா மட்டும்தான் இது வந்து வேலை செய்யும். அது எப்படின்னு உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். அது என்னென்ன பட்டன் நானும் சொல்றேன். இந்த எஸ்கேப் பட்டன் இருக்கு, அதாவது இந்த மாடலுக்கு தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் வராது, மேக்சிமம் இந்த மாடலுக்கு தான். செப்ரானிக்ல இந்த மாடலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீங்க எஸ்கேப் பட்டனும் உங்களுடைய பிரஸ் பட்டன் இது ரெண்டையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் எரியும். ஓகேவா? இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப இந்த பட்டனையும் நான் கிளிக் பண்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணா 15 செகண்ட் இருக்குல்ல, அதில் 3 செகண்ட்லேயே வந்துடும். இப்போ இதில் வந்து லைட் எரியுதா? இது லைட் எரிஞ்ச பிறகு இப்பயும் வராது பட்டனு, நீங்கள் தட்டினா வராது. ஏன்னா உங்களுடைய மவுஸை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ஓகேவா? உங்கள் மவுஸை நீங்கள் ரைட் கிளிக்கு இல்லை லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். பண்ணி ஒரு ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த லைட் ஆஃப் ஆகணும். அதாவது இந்த கீபோர்டில் உள்ள லைட்டு அமரணும். அது தட்டிக்கே நீங்கள் பண்ணிக்கணும். அது அமர்ந்த பிறகு உங்க ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க தட்டினீங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் வரும். ஓகேவா? இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க, தமிழ் சேவை 1 2 3. ஓகேவா? இதை நம்ம பெருசா கூட இப்போ காமிக்கிறேன். ஏன்னா நான் கீபோர்டில் தான் தட்டினேன், வேற எதுலையுமே இது பண்ணல. ஏன்னா நீங்க கனெக்ட் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? கனெக்ட் பண்றத நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அதாவது எஸ்கேப் பட்டன், பிரஸ் பட்டன், லாங் பிரஸ் 10 செகண்ட் பண்ணணும். 10 செகண்ட் பண்ண பிறகு இந்த பட்டன்ல உள்ள லைட் வந்து ஆஃப் ஆன பிறகு உங்களுடைய மவுஸை வந்து ரைட் கிளிக்கோ இல்லை லெஃப்டோ இல்லை ஸ்க்ரோலோ ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இதனுடைய பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நான் 700 தான் வாங்கினேன். இப்போ எவ்வளோக்கு இருக்குன்னு தெரியல, நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஓகேவா? நீங்களும் உங்களுக்கு ஆஃபர் போடுறாங்களாம் பாருங்க. அதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃப்ளிப்கார்ட் லிங்கை கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து வேணா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே நல்லா சூப்பரா இருக்கு. மவுஸ் கீபோர்ட்லாம் ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.